Hi friends, welcome to Taylor Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஃப்ராக் பாத்தீங்கன்னா ஒரு சாரியில வந்து ஸ்டிட்ச் பண்ண சொல்லிருந்தாங்க. சாரி வந்து எடுத்து கொடுத்திருந்தாங்க. லைனிங்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த டிசைன் வந்து கஸ்டமரே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்த டிசைன் தான் வேணும்னு. அவங்க சொல்ற டிசைன் வந்து நான் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா சாரியோட முந்தியில ஃப்ராக்கோட டாப் வந்து ஸ்டிட்ச் பண்ணியிருக்கிறேன். அதோட பிளவுஸ்ல வந்து கை ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல்லாவே வந்து அவங்களோட டிசைன் தான். அதாவது அவங்களுக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்ல இந்த பபிள்ஸ் டிசைன் கேட்டிருந்தாங்க. பேக்ல பார்த்தீங்கன்னா ஜிப்பு வேணும்னு கேட்டிருந்தாங்க. கைக்கு இந்த பஃப் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப பஃப் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா சாரி, இது வந்து முந்தி, அப்புறம் வந்து பிளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த பொண்ணோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 10 வயசு. 10 வயசு பொண்ணுக்கு வந்து நம்ம அளவு எடுத்து தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது வந்து மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவே லிங்க் கொடுத்துருந்துருப்பேன். பட் ஆனால் இது வந்து அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணதுனால நான் வந்து இப்போ கட் பண்ணி சும்மா ரஃபாக தான் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா இல்லை டெஃபினிஷனாக வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டு விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் டாப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் வந்து நான் கட் பண்ணணும். ரொம்ப வந்து கஷ்டம்லாம் கிடையாது இது வந்து கட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து பட்டு பாவாடைக்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான் வந்து இதுக்கும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் 2 பார்ட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் பார்ட் தனியாக, பேக் பார்ட் தனியாக வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ சாரியில் பிளவுஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். சாரியோட பிளவுஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து சாரியோட முந்தியை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சாரியோட முந்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே இருக்கிற அந்த டாப் பார்ட் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். கீழேயும் பார்டர் இருந்துச்சு, மேலேயும் பார்டர் இருந்துச்சு. அதை கட் பண்ணிட்டு டாப் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து அந்த சாரி கிளாத்தை வந்து தனித்தனியாக ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தனித்தனியாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சாரியோட பிளவுஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கை எடுத்துக்கிட்டேன். நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து பஃப் வைக்கிறதுக்காண்டி நார்மலாக நம்ம ஸ்லீவ் வெட்டிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எடுத்துட்டு பார்டர் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் பபிள்ஸ் டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சாரீ வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 days டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மொதல் நாள் தான் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்திருந்தேன். மிஷின் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால நைட்டு கேட்டிருந்தாங்க, நைட்டு கொடுக்க முடியல. அதனால காலையில் உட்காந்து தான் நான் ஸ்டிச் பண்ணேன். நைட்டு ஃபுல்லாக மிஷின் வந்து ரொம்ப ப்ராப்ளம். எப்படியோ ஒரு அளவு தான் சரி பண்ணேன், ஃபுல்லாக சரி ஆகலை. நைட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஸ்டிச் பண்ண முடியலை. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு நான் வந்து உட்காந்து நான் ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா அவங்க காலையில் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க நைட்டு கேட்டிருந்தாங்க. நைட்டு வந்து ஸ்டிச் பண்ண முடியல. நான் ரீசன் சொன்னோடனே அவங்க மார்னிங் கொடுத்துருங்க நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னதுனால காலையில் மார்னிங் சீக்கிரமே எழுந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொன்ன கஸ்டமர் சொன்ன அந்த பபிள்ஸ் டிசைன் தான் நான் வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நாங்கள் புதுசாக வேறு ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கோம். அந்த ஏரியாவில் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் முதல்ல இருந்த இடத்துலையே இந்த ஏரியாவில் இருந்து வந்து கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தது. அதனால இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன், அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதுக்காண்டி அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து அவங்க பொண்ணுக்கு ஒரு 10 வயசு பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவங்களோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மாடல் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் இப்படி தான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் பேக்கு பார்த்தீங்கன்னா ஜிப்பு வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால பேக் பார்ட்டும் வந்து ஜிப்பு வச்சு எடுத்தாச்சு. பஃப் கை வந்து இப்படி ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஸ்டோன் வந்து வச்சாதான் இது அழகே இருக்குது. நார்மலாக இருக்கிறத விட அந்த ஸ்டோன் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பஃப் கை வந்து அழகாக இருந்துச்சு. லாஸ்ட்டு ஃப்ராகோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. முன்னாடி வந்து ஃப்ரில் தெரிகிற மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி முன்னாடி ஃப்ரில் வைக்கிற மாதிரி டிசைன் வச்சுட்டு பஃப் கை வந்து லாஸ்ட்டு வந்து இப்படி தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் பஃப் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ராக் வந்து ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருந்துச்சு. மேலே வந்து அந்த
பார்டரில் சின்ன அதாவது மேலே உள்ள அந்த ஃப்ரில்லில் சின்ன பார்டராகவும் கீழே உள்ளதில் பெரிய பார்டராகவும் கொடுத்தாச்சு. பஃப் கை வந்து இப்படி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் பஃப் கை வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.